ஒப்படைக்கின்றார்கள். பன்னீர்செல்வனுடைய ஆணைகளை பாட்டுக்காக மேரி நிர்மலா குடும்பத்தினர் ஒப்படைக்கின்றார்கள். ஜானி சூசன் பிள்ளைகள் நன்றியர்களாக ஒப்படைக்கின்றார்கள். இன்று நாம் பார்ப்போட்டு பாத்திமா அன்னையின் விழாவை சிறப்பிக்கின்றோம். 1917 ஆண்டில் போர்ச்சுகல் நாட்டில் 3 சிறுவர்களுக்கு தோன்றி உலகின் அவல நிலையை எடுத்து கூறி ஜெபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இம்மண்டை. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம் என்ற பாடலை நாம் கேட்டிருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதருடைய தாயாகிய அன்னை மரியாளை பாத்திமா அன்னையாக, பரலோகத்தின் அன்னையாக, இந்த உலகத்தின் அன்னையாக போற்றி புகழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இன்று அந்த அன்னையினுடைய பெருமைகளை
எண்ணி எண்ணி வியந்து போற்றி புகழ்ந்து பாராட்டி பெருமைப்படுத்தி கொண்டாட வந்திருக்கிறோம். அந்த அன்னையினுடைய அளப்பரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் அந்த அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னையின்றி ஏது வெற்றி என்கின்ற தாரக மந்திரத்தை நம்முடைய மந்திரமாக, வாழ்க்கையின் மந்திரமாக ஏற்றுக்கொண்டு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மன்றாடுவோமே. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை நிறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பின்பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகின்றீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியை எங்கள் மீது சுமத்த பார்க்கின்றீர்களே என்றார். அதற்கு பேதுரும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நாம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். யோவான் நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களையும் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாட்டும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடும் இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை.
இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்றார். இயேசுவில் மிகவும் பிரியமான பாத்திமா அன்னையின் அன்பு பக்தர்களே, ஏறக்குறைய 108 ஆண்டுகள் இன்று ஆகிவிட்டது அன்னை காட்சி கொடுத்தார். அன்னை காட்சி கொடுத்த போது அதை பார்த்த அந்த 3 சிறுமிகளும் இன்று நம்மை விட பெரியவர்கள் இறந்து விட்டார்கள், புனிதர்களாகவும் வணக்கத்துக்குரியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை வைத்து உருவாக்கிய சுரூபம்தான் அந்த பாத்திமா மாதா சுரூபம் உலகம் வந்து வருகின்றது. அந்த சுரூபத்தில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அன்னையின் இதயம் வெளியே இருக்கும். அந்த இதயத்தை சுற்றி புட்கள் குத்தி கொண்டே. அன்னை காட்சி கொடுத்த போது தன் இதயம் முட்களால் குத்தப்பட்டிருப்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, என் இதயம் இரத்த கண்ணீர் வடிக்கின்றது, ஆதலால் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், தொடர்ந்து மன்றாடுங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்கள், நற்கருணை ஆண்டவரை முடிந்தவரை திரும்ப திரும்ப பெற்று இறை பிரசன்னத்தில் வாழுங்கள், தொடர்ந்து ஜெபமாலை சொல்லி பாவிகள் மனம் திரும்ப மன்றாடுங்கள் என்று சொல்றார். ரோமையருக்கு எழுதிய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, இறை வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில். இறை வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. ஆனால் இது அன்னைக்கு பொருந்தும், அன்னையை பின்பற்றி வாழும் புண்ணிய பெற்றோருக்கு பொருந்தும், அன்னையை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல புனிதர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பொருந்தும். நமக்கு பொருந்துமா என்றால் நாம் தான் கேள்வி கேட்க வேண்டும். விவிலியத்தை திறந்து இறை வார்த்தையை படிக்கின்றோமா? அல்லது வாய்ப்பெல்லாம் கிடைக்கின்றது, வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதும். ஆக இறை வார்த்தை மிக அருகில் உள்ளது, என்னை ரட்சிக்க தயாராக இருக்கின்றது, என்னை பாதுகாக்க தயாராக இருக்கின்றது, எனக்கு அனைத்து அருள் வளங்களையும் தயாராக இருக்கின்றது. ஆனால் அவற்றை பெற்றுக்கொள்ள நானும் என் எண்ணமும் என் இறைவனுக்கு தன் அகத்தில் உலகை படைத்த மாபரனை நாம் காண்பதற்காகவும் நமக்கு மீட்பு தருவதற்காகவும் உயிர் வாழ்கிறோம் என்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் நாம் நாடி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்னை இறை வார்த்தையை நாடி பிடிப்பாக உமது உயிர்ப்பின் மறைபொருளை முழுமையாக அறிந்து அதில் பங்கேற்று இறை மக்களை வழி நடத்திடும் ஆயர்கள் குருக்கள் ஆகியவர்களை உமது அருள் ஆசிரால் நிரப்பி மக்களை நிலை வாழ்வின் பாதையில் வழி நடத்திடும் ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது அருளின் கனியை சுவைத்தவர்களாக இறுதி வரை வாழ்ந்து நமக்கென வைத்திருக்கும் விண்ணக வாழ்வில் வந்து சேர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். சாதி சமய மொழி பிரச்சனைகள், அதனால் விண்ணையும் தீவிரவாதம் ஆகிய இருள் அகன்று அன்பு, அமைதி, நீதி, மகிழ்ச்சி
ஆகிய ஒளி எங்கும் பரவிட வேண்டும் என்று தூய பாத்திமா அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதி அருள்கின்ற இறைவா, எங்கள் நாட்டை ஆளுகை செய்யும் நாட்டின் தலைவர்கள் சுயநலம் மற்றவர்களாக நீதியின்படி ஆட்சி புரிய நல்ல உள்ளத்தை தாரும். வாழ வழியின்றி இருக்கும் மக்களுக்கு வாழ்வு தருகின்ற ஆட்சியாளராக மாறிய அவர்கள் உமது ஆளுகையில் ஞானத்தையும் பிறரன்பையும் கொடையாக அளித்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை பேணி காக்கும் அன்பு இறைவா, உமது அன்னையாக இத்திருத்தலத்திலே வீற்றிருந்து அருளை பொழிந்து கொண்டிருக்கும் புனித பாத்திமா மாதாவை ஆண்டு பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே இத்திருவிழாவிற்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்து வரும் நல்ல உள்ளங்களின் குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்களின் உள் உடல் நலன்களை காக்கும் அமைதியை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனாரில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகரின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மாள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான பாத்திமா மரியம், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் எல்லா புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையோர் ஆகுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும், துணை ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கும் இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல்
எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமை தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாத்திமா மாதாவின் 33ஆம் ஆண்டு விழாவினை இச்சிறிய கிராமமாகிய கண்ணூரில் சீரோடும் சிறப்போடும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்ட தங்கவயல் முதன்மை குரு மிகவும் எளிதானவர், மக்கள் நாயகன் என்ற பெயரை பெற்றவர். தன்னுடைய மேலான கருத்துக்களை அவ்வப்போது அழைத்து விழாவினை சிறப்புரை செய்தவர். மீண்டும் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த பெருவிழாவினை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நல்ல நேரத்திலே இப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜாதி, மத, இன பேதங்களை தாண்டி உதவிகளை அளித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா. என் நிலையறிந்து உன் அருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, உன் அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா.